வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆப்ஜெக்ட் எரேசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காலகாலமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வெறும் சாம்சங்கில் தானு கேட்டால் இல்லை, நிறைய டிவைஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ஃபோட்டோஸ் ஆப், கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் கூகுள் ஒன் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களாம் கூட அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிக்சல் டிவைசஸ்லையும் இருந்தது, அப்புறம் ஷாமி டிவைஸாக இருக்கட்டும், எல்லா டிவைஸ்லையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சாம்சங்கில் வந்து ரீசெண்டாக நம்ம ட்விட்டரில் பார்க்கும்போது நம்ம மைண்ட் ப்ளோயிங், இன்னங்க இது கையில் வந்து ஆப்பிள் டிவி ரிமோட் வச்சிருக்காங்க, டப்புன்னு பார்த்தா ரிமோட்டை ரிமூவ் பண்ணுறாங்க, கையில் வந்து ரிமோட் இருந்ததுக்கான ஒரு சுவடே இல்லையே, சின்னதாக ஏதாவது ஒரு க்ளூவாவது கொடுக்குமா? இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணியிருந்தது. இருந்தாலும் அது ஏன் நம்மளால் பண்ண முடியலையா, இல்லை நம்மளாலையும் பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த இமேஜை நம்மளும் டவுன்லோட் பண்ணி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ இல்லாட்டி சாம்சங்கோட கேலக்ஸி ஏஐ அது மூலமாக நான் ட்ரை பண்ணாமல் எப்பயும் மாதிரி ஆப்ஜெக்ட் எரேசர் மூலமாக ட்ரை பண்ணது தான் மிஸ்டேக். ஸோ ஏன் மிஸ்டேக் தான். சரி, என்ன மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டுவோம். அதே சமயம் அது எந்தெந்த ஃபோனில் ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகுது. இப்போது சும்மா காம்படிஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வேறு ஏதாவது ஒரு சில டிவைஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சும்மா விவோலையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா, விவோவில் வந்து X100 Ultra இருக்கு இல்லையா, அதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு சில சினாரியோஸை வந்து எடிட் பண்ண எப்படி இருக்குது, அந்த கேலக்ஸி ஏஐ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஜெனரேட்டிவ் மூலமாக போகும்போது எப்படி இருக்குது, அப்படி இல்லாமல் ஆப்ஜெக்ட் எரேசர் யூஸ் பண்ண எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அது எனக்கும் புதுசாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம சாம்சங் டிவைஸில் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, One UI 6 தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். முக்கியமாக S24 சீரிஸ் லான்ச் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு மெயின் ரீசனே இந்த ஏஐ தான். சரிங்க, இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக உள்ளே போகிறேன், டு நாட் டிஸ்டர்ப் எனேபிள் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு டர்ன் ஆன், அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எஸ் வித் மைக்ரோஃபோன் ஸ்டார்ட், ஸ்கிப் கவுண்ட் டவுன் போகிறேன். கேலரி ஆப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பேசிக்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேங்க. இந்த இமேஜில் என்னென்னா, என் கையில் வந்து ஒரு சின்ன வேப்ப இலை இருக்குது. ஸோ இதை நான் நார்மலாக எப்பயும் எடிட் பண்ண மாதிரி நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இப்படி போவோம், இதில் போயிட்டு ஆப்ஜெக்ட் எரேசர் போவோம். ஆப்ஜெக்ட் எரேசர் போனதும் அது எல்லாமே செக் பண்ணிக்குதா, அப்படியே நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் போயிட்டு அதை சுற்றி கட்டம் போடுறேன். ஸோ அது கரெக்டாக அந்த இலையை ஐடென்டிஃபை பண்ணிவிடுது. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் எரேஸ் கொடுக்குறேன். எரேஸ் கொடுத்தோன்னே எரேஸ் பண்ணிவிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் ரிசல்ட். நார்மலாக வந்து நம்ம எரேசர் யூஸ் பண்ணால், ஆப்ஜெக்ட் எரேசர் கேலரியில் யூஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். சரியா, இது ஒன்று. சேவ் கொடுத்துட்டேன். முதல்ல வேறு எங்கேயாவது வாடா, இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்போட அந்த மேலே ஃப்ளோட்டிங்கில் இருந்ததில்ல, அது அங்கே போய் மறைச்சிக்கிச்சிங்க. சரி, ஓகே, ஒரு இமேஜ் எடுத்து வச்சிட்டேன்னா இப்போ வந்து ஒரிஜினல் இமேஜுக்கு திரும்ப போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜெனரேட்டிவ் கேலக்ஸி ஏஐ ஜெனரேட்டிவ் எடிட் இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி இதுலேயும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணும்போது இதுலேயும் அந்த இலையை சூஸ் பண்ணுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, எரேஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேயா, இப்போ நான் ஜெனரேட் கொடுக்குறேன். இப்போ எப்படி இருக்குது. ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா, சேவ் காப்பி, காட் இட். ஓகே, ஸோ இப்போது இதில் ஹைலைட் என்னென்னா, இது ஒரிஜினல் இமேஜுங்க. ஒரிஜினல் இமேஜில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் மார்க்கும் டைம் இதெல்லாம் தான் இருக்கும். அப்படி நெக்ஸ்ட் இமேஜ் வந்தால், இது வந்து கேலரியில் எடிட் பண்ணனால இதுலேயும் வாட்டர் மார்க்கு, நார்மல் ரெகுலர் வாட்டர் மார்க் இருக்கும். இதுதான் எடிட்டட் அவுட்புட்டு. பட் இங்கே மட்டும் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணனால வேறு லெவலில் இருக்குது. ரிசல்ட் வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சில டீட்டெயில்ஸ் ஆனால் கொஞ்சம் ஓவர் தான். ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோதான். அமைதியாக ஓடிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கீழே ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது, அந்த வாட்டர் மார்க்கும் இருக்குது. ஸோ இதுவா, ஸோ இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே நம்மளோட விவோ ஃபோன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரியான சப்ஜெக்டே கொடுத்துருந்தேன். ஸோ நீங்களும் இனிமேல் என்ஜாய் பண்ணுங்கள், ரைட்டா? ஓகே, இதுலேயும் நான் இப்போ வந்து என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மைக் ரெக்கார்டிங்கில் இருக்குது, ரைட்டு. ஸோ இப்போ நான் இதுலேயும் ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரி அதே வேப்ப இலை தான் இருக்குது. எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்தா இதில் வந்து ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து எதுவும் பார்க்க முடியல, இல்லாட்டி ஒரு வேளை எனக்கு தெரியலையான்னு கூட எனக்கு தோன்ற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே சரி, ரைட். இப்போது நான் அப்படியே பேக் வந்துட்டு ரிப்பேர். ஓ சரி, ரைட். நான் வந்து இப்போ நார்மலாக எப்பயும் மாதிரி ஏஐ எரேசரை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்மார்ட் சர்க்கிள் என்ன பண்ண சொல்லுது, நான் ஜூம் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு பார்த்தேன், இதில் இருக்குல்ல, அதாவது சாம்சங்கில் ஜெனரேட்டிவ் ஏஐ இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஏஐ எடிட்டர் எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். சரி, நார்மலாகவே இதில் ஏஐ எடிட்டர்னு காட்டுது, நான் அதையே வந்து யூஸ் பண்ணுறேன். ஐயோ, சைடில் லைட்டாக விட்டுருச்சு இலைய. பரவாயில்லையே ஐயா, திரும்ப ஒரு தடவை கொடுப்போம்.
என்னாச்சு விவோக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்லையா? எரேஸ் பண்ணிக்கிட்டே வருது, ஆனால் எக்ஸ்ட்ரா ரேகை போடுது. ஓகே, இதுவே நான் கேன்சல் கொடுக்குறேன், திரும்ப ஒரு தடவை எரேஸ் பண்ணுறேன். ஒரு அட்வான்டேஜ் கொடுப்போம், ப்ராப்பராக இந்த தடவை சர்க்கிள் போடுவோம். அதாவது கொஞ்சம் இலைய ஃபுல்லாக விட மாட்டேங்கிறானே, அதே ஐடியா தான் திரும்பியும் ஃபாலோ பண்ணுறான். சரி ஓகே, இதுதான் விவோட நிலவரம் சரியா? அதில் இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது. ஓகே இருக்கட்டும். ஸோ அப்போது இந்த மாதிரியான எடிட்டை வந்து நம்மளால் வெறும் இப்போ இருக்கிற S25 சீரீஸில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சொல்லப்போனால் S23 அல்ட்ரா அதுலேயும் பண்ணலாம். இப்போது இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து S23 அல்ட்ராக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு சின்ன வேப்பையில். ஸோ நான் இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன், மைக்கு ஓகே ஃபைன், ஸ்கிப் கேலரி ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. கேலக்ஸி ஏஐ டேப் பண்ணிட்டேன், ஜூம் பண்ணுறேன், அதை சுற்றி. ஆனால் இதில் பார்த்தீங்களா, அதில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்தது, இதில் ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. இந்த இடத்துல அதில் நார்மலாகவே எக்ஸ்பேண்டோ இல்லாட்டி வந்து டெலிட் ஆப்ஷன் வந்துருச்சு, பட் இதில் வரல. ஸோ நான் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன், ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்ஷன் வருது. ஸோ நான் எரேஸ் கொடுக்குறேன். எரேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஜென்ரேட் கொடுக்குறேன், filling in the image, adding the missing pieces, sculpting new scenery. பயங்கர பில்டப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் மாஸ் பண்ணிடுச்சு. சொல்லப்போனால் வந்து நல்ல ரிசல்ட்டுனே சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. 1UI7 வந்ததுக்கப்புறம் இதுவும் தூசி தட்டிட்டு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணலான்னு தோணுச்சுன்னா டிஸ்கார்ட், இதிலே வந்து இப்போ இந்த இமேஜ் இருக்குது. சரி, இதை சப்போஸ் எடிட் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் ஆகுது இல்லை, அந்த பட்ஸை மட்டும் தூக்க ட்ரை பண்ணுவோம். எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட S23 சீரிஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லாட்டி S22 வச்சுருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு இதுலேயும் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு. அதே சமயம் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் சரியா? ஏன்னா நான் தான் தப்பாக பண்ணேன், நீங்களும் தப்பாக பண்ணணுமா என்ன? மாஸ் வேறு லெவலில் வந்துருக்கு, அவுட்புட் தாறுமாறு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த வாழை வந்து சமாளிச்சிருக்கு. இங்கே வருங்க, ஆனால் இமேஜில் வந்து ஓவரால் இமேஜில் ஒரு சேஞ்ச் தெரியுதுங்க. தாடி ரீஜியன்லலாம் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆனது ஃபீல் ஆகுது. பட் சப்ஜெக்டை தூக்குனது தான் அல்ட்டி, செமையாக பண்ணியிருக்குல்ல. ரைட்டு, மொத்தம் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போது சாம்சங்கோட ஏஐ சைட் ஆஃப் ஒர்க் வந்து தாறுமாறாக இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட கன்வே பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் மெயினாக இந்த வீடியோ. அதே சமயம் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரிமூவிங் ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. பட் இதுவே வந்து நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் வீடியோவில் நான் ஒரு 2 கிளிப்பு, அதாவது 2 ஃபோட்டோஸில் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து என்னென்னா கீகி ரஞ்சித் சாரோட பைக் மேலே இருக்க ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணது. அது வந்து நான் நார்மலாக ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கியிருப்பேன். அதே சமயம் இந்த ஆப்பிள் டிவி ரிமோட்டு. ஸோ அது ரெண்டுத்தையுமே நான் இப்போ S25ல் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, மறுபடியும் நான் S25 ப்ளஸில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். ஸ்கிப் கவுண்ட் டவுன், ஜெனரேட்டிவ் எடிட், சுற்றி கோடு கிளிக்கிறேன். 1UI7 கண்டிப்பாக மேசிவ் ஆக போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. எரேஸ், ஐயோ எக்ஸ்ட்ராவை தட்டி தொலைச்சிட்டேன். எரேஸ், ஆஹா, இதை மட்டும் எரேஸ், பரவாயில்லையே. ஜெனரேட். ஸோ இதுதான் மொத்தம் வந்து கேலக்ஸி ஏஐக்கான அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணாமல் நார்மல் ரெகுலர் எடிட் பண்ணது தான் மிஸ்டேக். பார்க்கா. ஸோ வியூ ஒரிஜினல், இந்த இமேஜ் ஓகேயா? அதே மாதிரி டிஸ்கார்ட், அவர் பைக் மேலே இருக்கிற ஹெல்மெட்டுக்கு ஒரு ரவுண்டை போடு தம்பி. ஓகே, க்ளவுக்கும் போடுப்பா. ஜெனரேட், அசால்ட்டு,
மேசிவ். இதில் ரிசல்ட் லைட்டாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது கீக்ரேஜன் சாருக்கு வந்ததோட இது கொஞ்சம் பெட்டராக வந்த மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி ரிசல்ட் எல்லாத்தையும் வருதான்னு கேட்டிங்கன்னா ஒரு மைனர் சேஞ்ச் பார்க்க முடியுதுங்க. பட் மேசிவில் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நியாயமாயா இது தாறுமாறு வேறு லெவலில் ஒர்க்குங்க. சாம்சங் மாஸ் பண்ணிட்டீங்க. நிஜமாகவே நீங்கள் ஏன்னு சொல்லி கூவுனதுக்கு அர்த்தம் வந்து பொறுமையாக வர ஆரம்பிக்குது. அக்செப்டட். ரைட்டு. ஸோ அதான் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்றதை உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு பார்த்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் உங்களோட கேலரி ஆப்பில் இந்த மாதிரியான எடிட்டிங் டூல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் முக்கியமாக ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ரிஃப்ளெக்ஷன் எரேஸ் பண்ணுறதுக்கோ, ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.